ஹாய், நான் இப்போ உங்களுக்கு சிக்கன் கோலா உருண்டை செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே மட்டன் கோலா உருண்டை படிச்சிருக்கிறோம். சிக்கன் வந்து இப்போ பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால இதை வேக வைக்க வேண்டியதில்லை. இதுக்கு தேவையானது வந்து இது 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், 400 கிராம்ஸ் இருக்கும். 400 கிராம் இருக்கு. முன்னெல்லாம் வந்து சிக்கனில் கோலா செய்ய மாட்டாங்க, ஏன்னா எலும்போட இந்த வளர்ப்பு நாட்டுக்கோழிங்கிறதுனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து போன்லெஸ் கிடைக்கிது, இது வந்து ஈஸியாகவும் வெந்துருதுங்கிறதுனால இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிக்சியில் போட்டுருவோம். சரியா? 400 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கனு, அதுக்கு தேவையான 2 பச்சை மிளகா, 2-3 போடுறேன்னா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, நான் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகோ சிவப்பு வத்தலோ போடலை, ஏன்னா மட்டனுக்கு வந்து பச்சை மிளகா தான் போடுவோம். அதனால் அதே மாதிரியே போட்டு புதினா, கொத்தமல்லி தழை, சோம்பு தனியாக, பிரியாணி பவுட்ரு கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு அப்படியே வந்து ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ரோஸ்ட்லாம் போடுறதுக்கு அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே தானே போடுறோம். அதே மாதிரிக்கு நான் வந்து இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்து நம்ம கோலா பிடிக்க வரும். வந்ததும் நம்ம செய்வோம். எல்லாத்தையும் இதை வேக வைக்கலை, ஒன்றும் செய்யலை. இது எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுது பாருங்கள். அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த எல்லாம் போட்டு சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த இதை இப்போ எண்ணெயும் காய வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டால் உடனே ரெடி டு ஈட். முன்ன வந்து நான் எங்கள் ஏஜ்லலாம் நாங்கள் சிக்கன் கோலா கிடையாது, மட்டன் கோலா மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ சிக்கன் வந்து எலும்போடு சேர்ந்துருக்கும். இப்போ போன்லெஸ் சிக்கன்னு கேட்டால் கிடைக்குது. நீங்கள் வாங்க வேண்டியதான், கடையில் போய் வாங்க வேண்டியதான். ஏன்னா ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் கொடுங்கண்ணே அப்படின்னா கொடுத்துருவாங்க. கொஞ்சத்தை பெப்பர் சிக்கன் போட வேண்டியதான், கொஞ்சத்தை இப்படி கோலா போட வேண்டியதான். சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஹோட்டலுக்கு போகணுங்கிற நினைப்பே உங்களுக்கு வராது. எவ்வளவு ஈஸியாக போயிடுச்சு இப்போது. ஐயோ, போடுறேன் ஒன்று. இது மட்டன் கோலான்னா வேக வச்சு தண்ணி இல்லாமல் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது அப்படியெல்லாம் பிரச்சனையே கிடையாதுல்ல. அப்படியே இது பண்ணி இதை அரைக்கும் போது மட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிட வேண்டிய, எதுவும் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் ஊற்றவே கூடாது. ஊற்றாமல் சின்ன சின்னதாக போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். வேகட்டும் நல்லா இன்னும் ஒட்டாமல் வந்திருக்கா. நல்லா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். எவ்வளோ நேரம் இந்த இது செய்கிறதுக்கு ஆயிடுச்சு? 10 நிமிஷம் தான். சிக்கனை வாங்க வேண்டியது, கழுவ வேண்டியது, அதோடு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்க வேண்டியது, மிக்சியில் போட வேண்டியது, அரைக்க வேண்டியது, உருண்டை பிடிக்க வேண்டியது, போட வேண்டியது. எவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. எவ்வளோ கவுண்ட்லெஸ்ஸாக சாப்பிடலாம். சண்டே வந்து இதை ஒரு சும்மா வெறுமனை சாஸ் வச்சு பக்கத்தில் வச்சு தொட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இது கொஞ்சம் வேகணும் இல்லையா? வேகணும். இதை ரவுண்டாக போட்டு நீங்கள் வீட்லேயே பர்கர் செய்யணுன்னா கூட அதை போட்டு ரவுண்டாக கட்லட் ஷேப்பில் போட்டுட்டு நீங்கள் வீட்லேயே பர்கர் ட்ரை பண்ணலாம். வச்சு இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். உங்கள் அம்மாவை கூட சில சமயம் கோழி கோலா உருண்டை செய்ய தெரிஞ்சுக்கிட்டா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் உங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கள் அம்மா இது வரைக்கும் மட்டன் கோலா தான், நானே இப்போ தான் பழகியிருக்கேன். பிராய்லர் சிக்கனில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. சூப்பர் டிஷ்ஷு, சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் அனுப்புங்க. நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டுட்டு, இந்த மிச்சம் இருக்கிறத வந்து சந்தியா ஸ்கூல்லேருந்து வந்ததும் போடுறதுக்காக, மாப்பிள்ளை வந்ததும் போடுறதுக்காக அந்த எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு தேவையானதை அந்நேரம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கிடலாம். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. இன்னொன்று ஒரு மறக்காமல் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இப்போ போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம இதில் பண்ணோம்ல, அதுக்கு போல் நம்ம கொத்து கோழியை வாங்கிட்டு வந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். மின்ஸ்டு சிக்கன், மின்ஸ்டு அப்படி அது சரியாக வரலை. ஏன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்சரஸாக போனதுனால நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸு சேர்க்குறது வந்து அதோட சேரலை. அதுக்கு பதிலாக இந்த கோழியை இந்த துண்டுகளை வந்து நம்ம இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி இஞ்சி பூண்டும் தனியா போட்டிங்கன்னா தான் அது கரெக்டா ஒண்ணா சேருது. அந்த பேஸ்ட்லாம் போடக்கூடாது, அதில் ஈரத்தன்மை இருக்குல்ல. இதில் வந்து முக்கியமானது கோழாவுக்கு வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மட்டன் கோழாலையும் சிக்கன் கோழாலையும் முக்கியமானது. மட்டன் கோழா வந்து நான் எண்ணெயில் போட்டேன் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். கடலை மாவு வந்து நம்ம சேர்க்க தெரிஞ்சிடும் ஈரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.